வணக்கம். நம்ம இன்னைக்கு சங்க இலக்கியம் நற்றிணையில 21வது பாடல் பார்க்க போறோம். இது வரைக்கும் 20 பாடல் பார்த்திருக்கோம். இது 21வது முல்லைத்திணை பாடல். மருதன் இளநாகனார் அவர் எழுதின பாடல். இது ரொம்ப அழகான ஒரு பாட்டு. இது கிட்டத்தட்ட நம்ம முல்லை பாட்டுல பார்த்த மாதிரியே ஒரு பாடல் இது. நம்ம முல்லை பாட்டுல போர் முடிந்து போரோ அது ஒரு வினை முடிந்து மீண்டு வருகின்ற தலைமகன் அந்த தேர்ப்பாகனுக்கு சொல்லியது போல இருக்கிறதோட தான் அந்த முல்லைப்பாட்டு முடிஞ்சுது. அப்படிதான் இருக்கும். அதுலன்னா அங்க அவன் போருக்காக பாசறையில தங்கி திரும்ப கிளம்பி வரான். கார்காலம் அந்த கார்காலம் இருக்கும்பொழுது போர் நடக்காது. அதனால கார்காலத்தினுடைய தொடக்கத்திலேயே வந்துடுறான். அந்த முல்லைப்பாட்டுல அது அப்படிதான் வரும். ஆனா இங்க இந்த தலைவனும் திரும்பிதான் வரான். பொருள் முடித்து வரானா போர் முடித்து வரானான்ற குறிப்புகள் எதுவும் இல்ல. தேர்ப்பாகனிடம் சொல்கிறான், நீ விரைவாக போ அப்படின்னு. அப்படி போற வழியில சில காட்சிகளை அவன் பாக்குறான். அந்த காட்சிகள் அவனுக்கு தலைவியினுடைய நினைவை இன்னும் அதிகம் தூண்டுகின்றன. அப்போ இந்த மாதிரி ஒரு காட்சி இருக்கு இல்லையா, அதனால நீ சீக்கிரமா போ, நம்ம கூட வரவங்க நிதானமா நடந்து வரட்டும். அவங்க அவசரம் இல்லை, அவங்க நம்மளோட வேகமா அவங்களால வர முடியல, நம்ம தேர்ல போறோம், அவங்க நிதானமா நடந்து வரட்டும், நம்ம போலாம் வா, எனக்கு போய் தலைவியை சீக்கிரமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்வதாக அமைந்த பாடல். ரொம்ப அழகான பாட்டு. விரை பறி வருந்திய வீங்கு செலல் இளையர் அரைச்செறி கச்சை யாப்பு அழித்து அசையி வேண்டு அமர் நடையர் மென்மெல வருக தீண்டா வைமுள் தீண்டி நாம் செலக்கு ஏமதி வலவ தேரே உதுக்கான் உருக்குறு நறுநெய் பால் விதிர்த்தன்ன அரிக்குரல் மிடற்ற அம் நுண் பல் பொறி காமரு தகைய காண வாரணம் பெயல் நீர் போகிய வியல் நெடும் புறவில் நாள் இறை கவர புலரா ஈர்மணல் மலிரக் கெண்டி நாள் இறை கவர மாட்டி தன் பேடை நோக்கிய பெருந்தகு நிலையே. 2-3 காட்சிகளை இந்த பாட்டு காட்டுது. நிறைய வீரர்கள் கூட வராங்க. அப்ப போர் முடிச்சுதான் திரும்பி வரான் தலைவன். ஆனால் இவன் தேர்ல வருகிறான், மற்றவர்கள் நடந்து வருகிறார்கள். அப்ப அவங்களால அவ்வளவு இவனுக்கு ஈடு கொடுத்து அவங்களால வேகமா நடக்க முடியல. இவனுக்கு இப்ப மனசுல தலைவியை பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. அதனால அவங்களுக்கு ஈடு கொடுத்து மெதுவா இவனால வர முடியல. அதனால என்ன சொல்றான் அப்படின்னா, அவங்க நிதானமா வரட்டும். அவங்க இப்ப இறுக்கி கட்டிய கச்சைகளை எல்லாம், இடுப்புல கட்டிருக்கிற அந்த கச்சைகள் எல்லாம் தளர்த்தி விட்டு கொண்டு மெதுவாக, இப்பதான் போர்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே வீட்டுக்கு போறோம் தானே, நிதானமா போலான்ட்டு அவங்க அங்கங்க அமர்ந்து வருகிறார்கள். அப்போ அவங்க அப்படி வரட்டும், அதை பத்தி நமக்கு கவலைப்பட வேண்டாம், அவங்க அப்படியே வரட்டும். ஆனால் நீ சீக்கிரமாக தேரை செலுத்து, நீ இன்னும் விரைவாக தேரை செலுத்து. ஏனென்றால் மழை தொடங்கும் போதே வந்துருவேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இப்போ மழை பெஞ்சிடுச்சு, மழை பெஞ்சு தண்ணி ஓடுது, அப்படி தண்ணி வடிஞ்சிருச்சு அப்படின்னா மழை முடிஞ்சிருச்சு இல்லையா. அது ஒரு வரியில வருது பின்னாடி, பெயல் நீர் போகிய வியல் நெடும் புறவு. வியல் நெடும் புறவு நல்லா அகன்றிருக்கக்கூடிய அந்த முல்லை நிலத்தினுடைய அந்த இதுல தண்ணீர் வடிஞ்சிருச்சு. இப்போ தண்ணி ஓடிட்டு இருந்ததுன்னா, இல்ல தண்ணி தேங்கி இருந்தா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. எப்படி ஒரே ஒரு காட்சியிலேயே ஒரே ஒரு வரியிலேயே அது என்ன மாதிரியான ஒரு காட்சி டைமிங்கா இருக்கும் அப்படிங்கறத அழகா இங்க இவர் காட்டுறாரு பாடலாசிரியர். தண்ணீர் ஓடி போகிய வியல் நெடும் புறவில், அந்த வியல் நெடும் புறவுல தண்ணீர் ஓடி போய், ஆனா மணல் ஈரமா இருக்கணும். அந்த ஈர மணல்ல அங்க இருக்கிற காட்டுக்கோழி சேவலானது அந்த ஈர மணல கொத்தி கிளறும் பொழுது அடியில இருந்து ஒரு பெரிய புழுவை, அதுக்கு இரையான ஒரு புழுவை வாயில எடுத்துருச்சு. கையிலங்கிற பாருங்க, வாயில கொத்தி எடுத்துட்டு தன்னுடைய பேடையே ரொம்ப பெருமிதத்தோட நோக்குது. பத்தியா, நான் நிறைய எடுத்துட்டேன் பாரு, இந்த உனக்கும் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்போ இந்த காட்டு வாரணங்கள் அன்போடு ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளக்கூடிய காட்சியை அவன் பார்க்கிறான். அது அவனுடைய தலைவியினுடைய எண்ணத்தை, அவளை பற்றிய நினைவை இன்னும் அவனுக்கு அதிகரிக்கிறது. அதனால இப்படி ஒரு காட்சியை நீ பார்த்துதானே சீக்கிரமாக, குதிரையை அடிச்சு ஓட்டி வர்றது அப்படிங்கிறது வழக்கமா அதிகம் இல்லை, அதுவே ஓடும் வேகமா. ஆனால் அதனுடைய சாட்டையினுடைய நுனியில சின்ன முள் இருக்கும் போல இருக்கு. அந்த சாட்டையினுடைய நுனியில முள் இருக்கும். இப்படி வேகமா அடிக்கும் பொழுது சமயம் முள் போய் தீண்டும், அப்ப இன்னும் குதிரை வேகமா ஓடும். இது வரைக்கும் அந்த சாட்டையால அடிச்சு இந்த முள் படும்படியாக அடிக்கல இல்லையா. இப்ப கொஞ்சம் வேகமா அதை அடிச்சு இந்த முள் தீண்டும்படியாக செய்து அந்த குதிரைகளை நீ வேகமாக ஓட்டுவாயாக, எனக்கு அவளை போய் பார்க்கணும். இந்த காண வாரணங்கள் இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது எனக்கு இன்னும் அவளுடைய நினைவு அதிகமாக வருகிறது. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், தேரை செலுத்து அப்படின்னு சொல்லி தேர்ப்பாகனிடம் தலைவன் சொல்வதாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இதுக்கு நடுவில் இந்த காண வாரணத்தை பத்தின ஒரு வர்ணனை. அது எப்படி இருக்கா, அது அந்த இது எப்படின்னா, இந்த சங்க இலக்கியத்துல எல்லாத்திலுமே இந்த விலங்குகளை பத்தின டிஸ்கிரிப்ஷன்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். நம்ம தினமும் பார்க்கக்கூடிய விலங்குகளாவே இருந்தாலும் அதுல அதனுடைய அந்த விலங்குகளை பற்றிய அதனுடைய ஏதாவது ஒரு கூரை வர்ணிச்சு சொல்றது
ரொம்ப அழகா இருக்கும். இங்க இந்த காட்டுக்கோழி எப்படி இருக்கான், காட்டுக்கோழியும் சேவலும் எப்படி இருக்கான் அப்படின்னா, நெய்யை நல்லா உருக்கிட்டு, நல்லா உருக்குன நெய்யில உருக்குன நெய் வந்து ஒரு மாதிரி தாமிரம் போல நிறம் இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி தேன் கலராவும் இல்லாம இன்னும் கொஞ்சம் நல்லா தாமிரம் போல ஒரு நிறத்துல இருக்கும். அதுல லைட்டா பால் அப்படி தெளிச்சு விட்டா எப்படி இருக்கும், கையில பால் எடுத்து அப்படி லைட்டா அப்படி தெளிச்சு விட்டா எப்படி இருக்குமோ, அப்போ அது போல அதனுடைய உடல் இருக்கிறதும். எவ்வளவு அழகான ஓமை இல்ல. உருக்குறு நறுநை பால் விதிர் தன்ன அம் நுண் பல் பொறி. நுண் பல்பொறி, அழகான சின்ன சின்ன புள்ளிகள் இருக்கு அதனுடைய உடல்ல. அது எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல உருக்கிய நெய்யில பால் அப்படி லைட்டா அப்படி தெளிச்சு விட்டா அங்கங்க ஒரு சின்ன டிராப்லெட்ஸ் மாதிரி பால் போய் ஒட்டிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அது போல அதனுடைய உடல் இருக்கிறது. கூடவே அதனுடைய குரல் எப்படி இருக்கு அப்படின்னா, அரிக்குரல் மிடற்ற. அரிக்குரல் அப்படின்னா ஒரு மாதிரி தேஞ்ச குரல் மாதிரி. அதுக்கு உரையாசிரியர் அழகான ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. தேரையினுடைய குரல் போல இருக்கும் அதனுடைய குரல். தேரையினுடைய குரல் இன்னைக்கு நம்ம மறந்து போயிருப்போம் அதிகமா. பெரும்பாலும் முன்னாடி எல்லாம் ஊர் பக்கத்துல தண்ணி தேங்கும் போது மழையில நிறைய தேரை வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துடும். தவளை கூட கொஞ்சம் பரவாயில்ல, தேரை ரொம்ப பயமா இருக்கும் அதை பார்த்தாலே. அது சைஸ்லயும் சின்னது, தவக்கு ரொம்ப வேகமா பாயும் வேற. தவளையாவது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி இருக்கும், பெரிய உடம்பு அதுக்கு, அதனால கொஞ்சம் சின்ன சின்ன லாப்பிங் தான் வைக்கும். ஆனா தேரை வந்து இந்த செவுத்துல இருந்து சடக்குன்னு அப்படி பாஞ்சிரும் மேல. சோ வந்து தேரை கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆனா தேரை கத்துவது அப்படிங்கிறது வந்து தவளையை விட இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான குரல் இருக்கு. இன்னும் கொஞ்சம் அரிக்குரல்லாம் தெரியல, ஒரு மாதிரி தேய்க்கிறது போல குரல். இப்படிப்பட்ட காணவாரணங்கள் அங்க மழை பெய்து முடிந்தவுடன் ஈரமாக இருக்கக்கூடிய மணலை கிளறி ஒரு பெரிய புழுவை எடுத்து இறை என்ன காண்பித்து தன்னுடைய பெடையிடம் காட்டு மகிழ்கிறது. அப்போ இந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு அவளுடைய நினைவு இன்னும் வருகிறது. தலைவனுடைய பெயர் எங்கேயுமே வரல, பேரும் வரல, ஒண்ணுமே வரல. ஆனால் அது சொல்வதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியது விரைவாக போ அப்படின்னு சொல்றதுதான். சரி, இதான் இந்த பாடல். விரை பறி வருந்திய வீங்கு செலல் இளையர். விரை பறி வருந்திய குதிரைகளை வேகமாக ஓட்டிக்கொண்டு வந்த மிகுந்த செலவினை உடைய நம்முடைய வீரர்கள் அரை செறி கச்சை யாப்பு அழித்து அசையி, இடுப்பில் மிக இறுக்கமாக கட்டி இருக்கக்கூடிய, இப்ப வேலை முடிஞ்சு போச்சு அதனால கொஞ்சம் தளர்வான உடைகளோடு ரொம்ப ரொம்ப ஒரு இதோட வரலாம், ஆயாசமா வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் இளைப்பாரி வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அரை செறி கச்சை, இடுப்பில் கட்டி இருக்கக்கூடிய அந்த குருவாளோடு சேர்த்து கட்டியிருக்கக்கூடிய அந்த கச்சையை இறுக்கமாக கட்டியிருந்ததை தளர்த்து விட்டு கொண்டு யாப்பு அழித்து அசை, அதை அந்த இறுக்கத்திலிருந்து தளர்த்தி கொஞ்சம் தளர்வாக அந்த ஆடையை கட்டிக்கொண்டு வேண்டு அமர் நடையர். வேணும்னா கொஞ்சம் தூரம் நடக்கலாம், கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துக்கலாம், மரங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய வழியா இருந்தா கொஞ்ச நேரம் உட்காந்து இளைப்பாரி சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூடோட வராங்க. மென்மேல வருக, சரி அவங்க அப்படி வரட்டும், நம்ம அவங்கள வந்து ஒன்னும் வேகமா வாங்கன்னு விரைவுபடுத்த வேண்டாம், எனக்கு தான் இப்ப அவசரமா வீட்டுக்கு போகணும், அதெல்லாம் அவங்க மென்மேல வரட்டும், அவர்கள் மெதுவாகவே வரட்டும். தீண்டா வைமுள் தீண்டி, இது வரைக்கும் நீ சாட்டையை சொடுக்கி இந்த சாட்டையினுடைய நுனியில் வைத்திருக்கக்கூடிய அந்த முள்ளானது குதிரை மேல படாத மாதிரிதான் இது வரைக்கும் நீ ஓட்டிட்டு வந்த. ஆனால் இப்போ கொஞ்சம் சாட்டையை சொடுக்கி அந்த குதிரைகளை வேகமாக ஓட்டு. தீண்டா வைமுள் தீண்டி நாம் செலற்கு ஏமதி வலவ தேரே. வலவனே, தேர் வலவனே, அந்த வேகமாக குதிரைகளை ஓட்டி செலுத்துவாயாக. உதுக்கான், அங்க பாரு, இப்ப நீ போற வழியில பாரு, அங்க தெரியுது பாரு, இப்ப நம்ம பார்க்க போற அந்த காட்சியை சொல்றான். உருக்குறு நறுநெய் பால் விதிர் தன்ன, நன்றாக உருக்கப்பட்ட நெய் மேல் மிக லேசாக பாலை அப்படி கையில் தெளித்து விட்டால் எப்படி இருக்குமோ அது போல அம் நுண் பல்பொறி, இரண்டாவது வரிய அப்படி அதுல சேர்த்துக்கணும். அம் நுண் பல்பொறி, அழகான மிக நுண்ணிய அழகான புள்ளிகளை உடையதாகிய அந்த காட்டு சேவலும் கோழியும். அரிக்குரல் மிடற்ற, அது இப்போ நன்றாக கத்தி, அதனுடைய மேட்டிங் பீரியடா இருக்கலாம், அதனால நன்றாக கத்தி அது குரல் எழுப்புகிறது. பெரும்பாலும் விலங்குகள் அதனுடைய மீட்டிங் பீரியடும் போது நல்லாவே வந்து குரல் எழுப்பி ஒன்றை அழைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். அரிக்குரல் மிடற்ற, அதனுடைய கழுத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஓசை என்பது தேரையினுடைய ஒலியை போல இருக்கிறது. அது காமரு தகைய, பார்ப்பதற்கே அவ்வளவு அழகா இருக்கு. அந்த மழை பெய்து முடிந்த அந்த புறவுல இந்த மாதிரியான ஒரு நிறமும் அழகும் பொருந்திய இந்த காண வாரணத்தினுடைய ஜோடிகள் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகு. காமரு தகைய, காமருனாலே விருப்பத்தை தரக்கூடிய, கண்டாலே விருப்பத்தை தரக்கூடிய அந்த இரண்டும் காணவாரணம் இரண்டும். பெயல் நீர் போகிய வியல் நெடும் புறவு, முல்லைத்திணை அப்படிங்கிறதுனால நன்றாக காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலம், தண்ணீர் இப்பொழுது வடிந்து விட்டது. அதுதான் இங்க ஒரு குறிப்பா சொல்றாரு இங்க ஆசிரியர். மழை பெய்யல, மழை பெய்ய போறதுக்கு முன்னாடியும் அவன் வரல, மழை தூறல் ஆரம்பிக்குது அப்படிங்கிற பாட்டுலாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம்.
வானம் கருக்க ஆரம்பிச்சிருச்சு, ஊதை காற்று வந்துருச்சு, தூறல் வருது, இப்படி நிறைய அதாவது நம்ம குறுந்தொகையில ஒரு பாட்டு பார்த்தோம். இந்த வானத்துல இருந்து மழை பெஞ்சா கூட நான் அதை மழைன்னு ஒத்துக்க மாட்டேன். யானோ தேரேன்னு அவர் பொய் வழங்கலரே. இந்த வானம் இருண்டுட்டு வருது, எல்லாம் சரிதான், மழை பெய்யுது, எல்லாம் கரெக்ட். வானம் காரண தேரினும் யானோ தேரின் அவர் பொய் வழங்கலரே. இது சும்மா வம்ப மாறி, இது நான் ஒத்துக்க மாட்டேன். உண்மையான மழை இன்னும் வரல. ஏன்னா மழை வரும்போது வந்துட்டேன்னு அவன் சொல்லிட்டு போயிருக்கான், அவன் வரல இல்லையா, அதனால இது இல்லை அப்படின்னு இயற்கையே தலைவி மறுக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் நம்ம குறுந்தொகையில பார்த்தோம். இங்க பெயல் நீர் போகிய, அப்படி மழை பெஞ்சு தண்ணி வடிஞ்சிருச்சு, தண்ணி வடிஞ்சு போச்சு, இப்போ வெள்ளம் வடிஞ்சிருச்சு, பெயல் நீர் அப்ப மழை பெஞ்சு முடிஞ்சாச்சு, கொஞ்சம் லேட்டா வந்திருப்பான் இவன், அவ்வளவுதான். பெயல் நீர் போகிய நெடும் புறவில், அந்த நெடிய புறவுல புலரா ஈர்மணல், ஆனா இன்னும் ஈரம் காயல அப்படின்னா கொஞ்சம் முன்னாடிதான் மழை பெஞ்சிருக்கு. அந்த புலரா ஈர்மணல் மலிர கெண்டி, அது நன்றாக அந்த மண் அப்படியே காலால குப்பையை கிளற மாதிரி கோழி கிளறி நாள் இறை கவர மாட்டி, நன்றாக அது உள்ள புதிதாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய புழுன்னு சொல்ல ஒரு இறை, அந்த வாரணத்தினுடைய இறைனா இது ஒரு புழுவோ பூச்சியோ ஏதோ ஒன்று, இறை கவர மாட்டி தன்னுடைய அந்த வாயில மாட்டி எடுத்து காட்டி தன் பேடை நோக்கிய பெருந்தகு நிலையே, அது அப்படியே பெருந்தகு அப்படியே ஒரு பெருமையா பாக்குதான், பாரு நான் எடுத்துட்டேன் பாரு, இவ்வளவு பெரிய புழுவை எடுத்துட்டேன் பாரு, அது அதுக்கு கொடுக்குதோ அது சாப்பிட போதா தெரியாது, ஆனால் எடுத்துட்டேன் பாரு இறைய என்று சொல்லி அது ஒரு பெருமையோடு தன்னுடைய பெடையை நோக்குகிறதாம். அது போல இங்க நான் பெற்ற வெற்றி, இப்ப அவன் எதுக்காக போனான்னு நமக்கு தெரியாது, பொருளிட்ட போனானா போருக்காக போய் வெற்றிட்டு கொண்டு வருகிறானா அப்படிங்கிற தகவல் இல்லை. ஆனால் நான் பெற்ற ஏதோ ஒன்றை, நான் பெற்ற வெற்றியோ அல்லது பொருளையோ நான் இது போல அவளுக்கு காட்டணும், காட்டி நான் மகிழணும். இந்த காணவாரணம் எப்படி கிளறி எடுத்து ஒரு இரையை காட்டி மகிழ்கிறதோ தன் துணையோடு, அது போல நான் ஈட்டியவற்றை நான் பெற்றவற்றை அவளிடம் காட்டி அவள் பார்த்து மகிழ்வதை கண்டு நான் மகிழ வேண்டும். அதனால சீக்கிரமா தேரை ஓட்டு விரைவாக வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்வதாக, தேர்ப்பாகனை நோக்கி சொல்வதாக இந்த பாடல் வினைமுற்றி மீழ்வான் தேர்ப்பாகற்கு சொல்லியது. அதுதான் இது கூற்றினுடைய இது. சோ இதான் இந்த பாடல். நம்ம திரும்ப ஒரு தடவை படிச்சோம்னா நமக்கு பாட்டு புரிஞ்சிடும். விரைப்பறி வருந்திய வீங்கு செலல் இளையர் அரைச்செறி கச்சை யாப்பு அழித்து அசையி வேண்டு அமர் நடையர் மென்மல வருக தீண்டா வைமுள் தீண்டி நாம் செலற்கு ஏமதி வலவ தேரே. உதுக்கான், இந்த உது அது இது உது எது, இதுல இன்னைக்கு நம்ம உது அப்படிங்கிறத முழுக்கவே மறந்துட்டோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உது அப்படிங்கிறது ரொம்ப தொலைவும் இல்லை, அதுனா தொலைவு, இதுனா பக்கத்துல நியர்பைல. உது அப்படின்னா ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தூரம். உதுக்கான், அந்த பார் அங்க பார் அப்படின்னு காட்டுறான். உதுக்கான் உருக்குறு நறுனை பால் விதிர்த்தன்ன அரிக்குரல் மிடற்ற நுண் பல்பொறி காமறு தகைய காணவாரணம் பெயல் நீர் போகிய வியல் நெடும் புறவில் புலரா ஈர்மணல் மலிர கெண்டி நாள் இறை கவர மாட்டி தன் பேடை நோக்கிய பெருந்தகை நிலையே. இப்படி ஒரு பெருந்தகை நிலையோட பேடையை அது நோக்குவதை போல நானும் அவளை நோக்க வேண்டும், அதனால விரைவாக போ அப்படின்னு சொல்லி சொல்றான். நமக்கு புரியுது இல்லையா? திரும்ப ஒரு தடவை மீனிங் பார்க்க வேண்டியது இல்லை. சரி, இப்ப இந்த இதுல காணவாரணத்தை பார்த்தோம். அடுத்த பாடல் குறிஞ்சித்திணை. இதுல ஒரு மந்தி, ஒரு குரங்கு, ஆமா கோழியை பார்த்துரும். இது காணவாரணம் தானா நீங்க போட்டது? அடுத்தது ஒரு குரங்கு. முழுக்க முழுக்க நம்ம ஏற்கனவே அதான் பார்த்தோம், முழுக்க இயற்கை காட்சிகளாக ஒரு உணர்வு நிலையை சொல்லும் பொழுது அந்த பாடல் இன்னும் அழகா இருக்கு. ஒரு வரலாற்று செய்தியை விட முழுக்க இயற்கை வர்ணனையோடு அந்த உணர்வு பேசப்படும் பொழுது அது இன்னும் அழகா இருக்கு அப்படிங்க. ஏன்னா நம்ம கற்பனைக்கு இடம் இருக்காங்க, நம்ம அந்த விலங்குகள் எப்படி ஒரு போஸ்ட்ல இருக்குங்கிற கற்பனையாவது பண்ணிக்க முடியுது. ஆனா அந்த வரலாற்று செய்தியில இந்த கற்பனையை நம்மளால கொண்டு வர முடியறது இல்ல. இங்க ஒரு மந்தி, இந்த மந்தியை காட்டுறான். மந்தியும் அதனுடைய துணையாக இருக்கக்கூடிய கடுவன், மந்தினா பெண் குரங்கு, கடுவன்னா ஆண் குரங்கு, இந்த ரெண்டும் போய் மேல உட்காந்துட்டு தானியங்களை பறிச்சு திங்கின்றன. அதை அந்த காட்சியை காட்டி தான் வந்துருவான், கவலைப்படாத, நிச்சயமாக தலைவன் சீக்கிரமாக வந்துருவான், நல்லன் யாமத்து இரவில் பெய்த மழை போல அவன் விரைவாக வந்து விடுவான் அப்படின்னு சொல்றான். ரொம்ப அழகான இந்த உவமையோட இந்த பாட்டு முடியுது. ரொம்ப அழகான பாட்டு. கொடிச்சி காக்கும் அடுக்கற் பைந்தினை முண்டு விளை பெருங்குரல் கொண்ட மந்தி. சாரி, இது இல்லையே, 22 தொடிப்பழி மறித்தல்னா இருக்கு, கணக்காய் நாரா இருக்கு. இந்த புக்ல கொடிச்சி காக்கும் தான் இருக்கு. அடுத்த பாட்டு போங்க. இதுல 23வது பாட்டா இருக்கு. ஓ, இது 23 வருதா?
நீங்க வச்சுக்கிற புக்ல இது 23 வந்திருக்கு. எந்தில வந்து அதுதான் 23. அப்ப நம்ம இந்த பாட்டை பாத்துருவோம். 23 பார்த்துட்டு 22க்கு போலாம். சரி, நான் படிச்சுட்டேன் நானு. 22 இதுக்கு அடுத்தது பாத்துடலாம். கொடுச்சி காக்கும் அடுக்கர் பைந்தினை முந்து விளை பெருங்குரல் கொண்ட மந்தி கல்லா கடுவனோடு நல்வரை ஏறி அங்கை நிறைய நெமிடிக் கொண்டு தன் திரை அனல் கொடுங்கவுள் நிறைய முக்கி வான்பெயல் நனைந்த புறத்த நோன்பியர் கைஊன் இருக்கையின் தோன்றும் நாடன் வந்தனன் வாழி தோழி உலகம் கயம் கண் அற்ற பைது அரு காலை பீழோடு திறங்கிய நெல்லிற்கு நள்ளன் யாமத்து மழை பொழிந்தாங்கே. வந்துட்டான் அவன் தலைவன். வரமாட்டான் நினைச்சது, வந்துட்டான் பாரு. எப்படி வந்தான் தெரியுமா? காய்ந்து போய் இறந்து போய் விடுமோ, துவண்டு போய் விடுமோ என்று இருந்த நெல்லுக்கு இரவுல மழை பெஞ்சா அடுத்த நாள் காலையில அந்த நெல் எப்படி செழித்து நிற்குமோ அது போல வந்துட்டான் பாரு அப்படிங்கிறான். ரொம்ப அழகான பாட்டு. கொடுச்சி காக்கும் அடுக்கர் பைந்தினை. கொடுச்சி அப்படின்னா குறிஞ்சி நிலத்துல வாழக்கூடிய மக்கள். அவள் அங்க பைந்திணைகளை அவர்கள் விளைத்திருக்கிறார்கள், விவசாயம் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரியும், மலைப்புறங்கள்ல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலயும் பண்ண மாட்டாங்க, கொஞ்சமா அழிச்சு மரங்களை அழிச்சு பண்ணி அப்படியே மாத்திட்டே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி போவாங்க. சோ அப்படி வந்து அவர்கள் பைந்திணையை, பசிய திணையை விளைவித்திருக்கிறார்கள். அதுல முதல் கதிர் நல்லா வளர்ந்துருச்சு. அப்பதான் முதல் கதிர் நல்லா குண்டா செழிப்பா வளர்ந்தது. முந்து விளை பெருங்குரல். பெருங்குரல் அப்படின்னா நல்ல அடர்த்தியான கதிர்கள் இருக்கக்கூடிய, குரல் அப்படின்னா வந்து அந்த கதிர், திணையினுடைய கதிர், அதுக்குதான் குரல்னு பேரு. அப்போ முதல்ல விளைஞ்சி வந்த முந்து விளை பெருங்குரல் எல்லாம் மொத்தமா ஒரே சமயத்துல விளையாது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா செடியில முதல் ஒண்ணு மட்டும் நல்லா வேகமா வளர்ந்து பெருசா வந்து வளர்ந்து நிற்கும். அது போல முதல் திணை வந்து நன்றாக திரட்சியான கதிர்களோடு மணிகளோடு விளைந்து வந்து நிற்கிறது. உடனே அது எப்படியோ தெரிஞ்சிடும், கிளிகளுக்கும் எல்லாத்துக்கும் உடனே தெரிஞ்சிடும். இங்க மந்தி குரல் கொண்ட அந்த 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 கதிர் இதை வந்து பறிச்சுட்டு போயிடுச்சு. அது மொத்தமா அப்படியே பிடுங்கி எடுத்துட்டு போயிடுச்சு. அது இந்த மந்தி தன்னுடைய துணையாகிய கல்லா கடுவனோடு நல்வரை ஏறி. கடுவன் ஆண் குரங்கு. கல்லா கடுவன்னா ஏன் அப்படின்னா அது இந்த பறிக்கிற வேலையெல்லாம் அது பண்ணாது போல இருக்கு. அதுக்கு மரம் ஏறுறது குதிக்கிறதை தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்னு உரையாசிரியர் எழுதுறாரு. கல்லா கடுவன். அப்ப இந்த போய் இந்த கதிர்களை பறிச்சுட்டு வர வேலை, இப்ப இந்த வேலையெல்லாம் வந்து பெண் குரங்கு தான் செய்யும் போல இருக்கு. தெரியாது, ஒருவேளை குரங்கினுடைய வாழ்விடங்களை பத்தி நம்ம படிச்சிருந்தா தெரியும். ஏன்னா நிறைய இதுல வந்து பெண்ணினுடைய ரோல் ஒரு மாதிரி இருக்கும், ஆணுடைய ரோல் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப நிறைய விலங்கினங்கள்ல அப்படி இருக்கு இல்லையா? இப்ப யானையிலேயே பெண்ணுடைய பெண் யானைக்கு தான் ரொம்ப பொறுப்பு ஜாஸ்தி. அதுதான் அந்த இந்த கூட்டத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு தாய் யானையாக அதுதான் இருக்கும். அது போல ஒவ்வொரு விலங்கினங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் இது இருக்கலாம். இங்க வந்து கல்லா கடுவனோடு அப்படின்னா ஏறி குதிப்பது பாய்வதை தவிர வேற தொழில் தெரியாத இப்படி அந்த கடுவனோடு இப்படி முதல்ல வளர்ந்த நல்ல கதிரை பறிச்சு தூக்கிட்டு எடுத்துட்டு போன மந்தியானது என்ன செய்கிறது என்றால் நல்வரை ஏறி அந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து போய் மேல ஒரு வரை மேல மலை உச்சியில போய் உட்கார்ந்துட்டு அங்கை நிறைய நெமிடி கொண்டு தன்னுடைய கைகள்ல நெமிடி, ரொம்ப அழகான வார்த்தையில, ரொம்ப நாள் இந்த மாதிரி வார்த்தையை நம்ம கேட்டதே கிடையாது. நெமிடி அப்படின்னா குரங்கினுடைய கையில பார்க்கலாம் அந்த தானியத்தை அப்படியே லைட்டா இப்படி கையால் அப்படி இது வந்து நெமிடிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோமே. நெமிடி கொண்டு தன் திரை அணர் கொடுங்கவுள் நிறைய முக்கி. திரை அணர் அப்படின்னா அதனுடைய கன்னத்துல வந்து சதை அலாலையா இருக்கும். குரங்குக்கு சதை அப்படி தொங்கும் இல்லையா, அது வந்து திரை அணர் அப்படின்னு சொல்றாரு. அணர்னா இந்த ஓரத்துல இருக்கக்கூடிய இந்த தாடை, மேல் தாடையில் இருக்கக்கூடிய இந்த பகுதி. திரை அணர் கொடுங்கவுள் நிறைய முக்கி. அந்த கன்னத்துல மொத்தத்தையும் அப்படியே வச்சு கூச்சிக்கிட்டு வாய்க்குள்ள அப்படியே வச்சுக்குது, அதுக்கிக்குது அப்படியே. நம்ம குரங்குல பாத்துருக்கலாம் அந்த மாதிரி வாய்க்குள்ள வாய்க்குள்ளாம ஒரு கொய்யாவோ அல்லது வாழை எது கொடுத்தாலும் வாயில வச்சு அப்படியே அதக்கி இந்த இடத்துல அப்படியே புஷ்ன்னு இருக்கும், கண்ணவிங்கிற மாதிரி நிறைய முக்கி. வான் பெயல் நனைந்த புறத்த நோம்பியர் அப்படி ரெண்டு அப்படி உட்கார்ந்துருக்குது மலை மேல. அதெல்லாம் வாய்க்குள்ள வாய் நிறைய அந்த இதை அடக்கிக்கிட்டு அப்படி உட்கார்ந்துருக்கு. மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சதுனால பார்ப்பதற்கு துறவியர்கள் அப்படியே உட்கார்ந்து தவம் செய்வது போல இருக்கும். துறவிகள் அப்படியே உட்கார்ந்து மௌனமாக எல்லாம் எடுத்துட்டு போக வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு போய் சாப்பிட்டாச்சு நல்லா, அதனால அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கு. வான் பெயல் நனைந்த புறத்தை, மழை பெஞ்சு அதனுடைய புறம் எல்லாம் நனைந்திருக்கிறது, பின்னாடி எல்லாம் நனைஞ்சிருக்கிறது. நோம்பியர் கைஊன் இருக்கையின் தோன்றும் நாடன். கையை ஊனிக்கொண்டு நோன்பு நோற்பவர்களாகி துறவியர்கள் அமர்ந்திருப்பதை போல காட்சிப்படுகின்ற இந்த குரங்கும் கடுவனும் மந்தியும் அப்படி தெரியுது பார்ப்பதற்கு. தோன்றும் நாடன் வந்தனன் வாழி தோழி. வந்தே விட்டானவன், வரமாட்டான்னு வெறி வாசல்னு பார்த்துட்டு இருந்திருக்கலாம், தூரத்துல வர்றது தெரிஞ்சிருக்கலாம். இவள் கவலையோடு இருக்கக்கூடிய தலைவியிடம் போய் சொல்கிறாள், வந்தனன் வாழி தோழி. வந்துட்டான் அவன், வந்துட்டான் பார். எப்படி வந்தான் தெரியுமா அவன்?
உலகம் கயம் கண் அற்ற பைது அரு காலை. கயம் கண் அற்ற, குளங்களில் நீர் வற்றி போய்விட்டது, மழை இல்ல, மழை பொய்த்து போச்சு, குளங்கள்ல நீர் இல்ல. குளத்தை நம்பிதான் விவசாயம் நடக்கும் போது அங்க வந்து குளங்கள்ல நீர் இல்ல. பைது அரு காலை, நீர் இல்லாமல் இருந்து போன துன்பமயமான அந்த நேரத்துல பீழோடு திறங்கிய நெல்லிற்கு. பீழ் அப்படின்னா நெல்லினுடைய கதிர் முற்றுவது, சூழ் வைப்பது, சூழ் வைப்பதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கரு உருவது. இப்ப நெல்மணிகள் திரண்டு வரக்கூடிய நேரம், இப்ப தண்ணி வேணும் அதுக்கு, இல்லைன்னா அந்த சூழ் செத்து போயிடும். அந்த நெல் வந்து அப்படியே காஞ்சி போய் ஒண்ணுமே இல்லாம வெறும் ஓமி தவிடாது நின்று போயிடும், அவ்வளவுதான். அப்போ பீழோடு திறங்கிய நெல்லிற்கு, நன்றாக கருவுற்று அந்த நெற்கதிர்கள் சூழ் அடையக்கூடிய அந்த பருவத்துல தண்ணீர் இல்லாமல் காய்ந்து போயிருக்கிறது என்று நம்ம எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு இரவுல யாரும் தெரியாம ஒரு மழை வந்தா எப்படி இருக்கும்? நல்லன் யாமத்து மழை பொழிந்தாங்கே. நல் என்ற இந்த நல்லெண் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய பார்த்திருக்கோம். நிறைய வந்து இரவு நேரங்களை சொல்லும் போது நல்லெண் யாமம் நல்லெண் யாமம்னு நிறைய இடத்துல வரும். அந்த நல்லென்ற யாமத்தில், யாரும் வெளியில போகாத எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு யாமத்தில் திடீர்னு ஒரு மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? நம்ம அந்த மழையை பார்க்கல, ஆனால் விடியற் காலையில போய் அந்த வயலை பார்த்தா அந்த பயிர்கள் எல்லாம் அப்படியே செழித்து இவ்வளவு அழகா அப்படியே திரட்சியா அப்படியே செழிப்பா நிற்கும். அப்போ இரவுல மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம பெரும்பாலும் நம்ம சிட்டிலையுமே அதை பார்ப்போம். நமக்கு இரவு நேரங்கள் நம்ம தூங்கும் போது மழை பெஞ்சது நமக்கு தெரியாது. ஆனால் விடிய காலையில எழுந்து நம்ம திறந்து பார்க்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய மரங்கள்லயோ அல்லது அந்த வாசல்ல இருக்கக்கூடிய செடிகளையோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் நமக்கு தெரியும். அப்போ தண்ணி தேங்கி நிக்கலன்னா கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும் மழை பெஞ்சிருக்கு முதல் நாள் அப்படின்ட்டு. சோ அது போல நல்லெண் யாமத்துல வந்த மழையை போல அவன் வந்து நின்றான், வந்துட்டான் பாரு, நீ கவலைப்படாத, உன்னுடைய கவலையை நீ போக்கிவிடு. எப்படி வந்து சூழ் உற்ற அந்த நெல் வந்து திரட்சி அடையும்படியாக அவன் தோன்றினானோ அது போல உன்னுடைய முகத்துல மகிழ்ச்சி தோன்றும்படியாக அவன் உன்னை திருமணம் செய்து கொள்வான். இந்த துறவிகளை போல அந்த குரங்குகள் அமர்ந்திருந்த காட்சி அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இல்லறத்துல இருந்து நீ நோன்பு நோற்றவர்களை அல்லது துறவியர்களை விருந்தோம்பக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அதனால நீ வந்து கவலைப்படாத. இந்த குரங்குகள் எப்படி துறவிகளை போல காட்சி அளிக்கிறதோ அது போல துறவியர்கள் உங்களுடைய வீட்டுக்கு வருவார்கள், நீ அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளை கொடுக்குறாங்க. நம்ம அந்த பொருள்கள் எல்லாம் போக வேண்டிய தேவையில்லை. இது ஒரு அழகான மலை காட்சி, அவ்வளவுதான். இந்த இப்படிப்பட்ட மலையை சேர்ந்தவனாகிய உன் தலைவன் வந்து விட்டான் அப்படின்னு சொல்ற ஒரு பாடல், அவ்வளவுதான். ரொம்ப அழகா இருக்கு இல்லையா அந்த பாட்டு? சரி, பாட்டை ஒரு தடவை பார்த்துருவோம். கொடிச்சி காக்கும் அடுக்கற் பைந்தினை முந்து விளை பெரும் குரல் கொண்ட மந்தி கல்லா கடுவனோடு நல்வரை ஏறி அங்கை நிறைய நெமிடி கொண்டு தன் திரை அணர் கொடுங்கவுள் நிறைய முக்கி வான்பெயல் நனைந்த புறத்த நோம்பியர் கைவூன் இருக்கையின் தோன்றும் நாடன் வந்தனன் வாழி தோழி உலகம் கயம் கண் அற்ற பைதரு காலை பீழோடு திறங்கிய நெல்லிற்கு நல்லென் யாமத்து மழை பொழிந்தாங்கே. நல்லென்ற யாமத்தில் மழை பொழிந்தது போல அவன் வந்து விட்டான், கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவு அழகான பாடலை எழுதியவர் பெயர் தெரியல. இதுல இருந்தே நாம வந்து ஏதாவது ஒரு பேரை வேணா அவருக்கு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ரொம்ப அழகான பாட்டு இல்லையா? உண்மையாவே இது வந்து ரொம்ப அழகான பாடல். அந்த பாடலுடைய வாசகர் பெயர் தெரியல, ஆனால் தொகுத்தவர்கள் அதை எடுத்து இதுல தொகுத்துட்டாங்க. ரொம்ப அழகான பாட்டு. சரி, இன்னும் ஒரு பாட்டோட பாத்துக்கலாமா? டைம் இருக்குமா இன்னும் ஒரு பாட்டு பாக்குறதுக்கு? இல்ல முடிச்சுக்கலாமா இதோட? அரை மணி நேரம் பாக்கலாம். 2 பாட்டு தானே பாத்திருக்கோம், இன்னொன்னு பாத்துடலாம். சின்ன பாடல் தான் இது. கணக்காயனார் எழுதிய பாடல். ரொம்ப எளிமையான பாட்டு தான். தொடி பழி மறைத்தலின் தோல் உய்ந்தனவே வெடிக்கொள் கூழை ஆயமுடு ஆடலின் இடிப்பு மெய்யது ஒன்று உடைத்தே கடிக்கொள அன்னை காக்கும் தொல்நலம் சிதைய காண்டொரும் கழுதல் அன்றியும் ஈண்டு நீர் முத்துப்படு பரப்பின் கொற்கை முன்துறை சிறு பாசடைய செப்பு ஊர் நெய்தல் தென்னீர் மலரின் தொலைந்த கண்ணே காமம் கரப்பு அறியவே. இங்க வந்து தலைவியினுடைய துயர் ஆற்றாமையை கண்டு தோழி இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் சொல்லி இதுதான் அவளுடைய நிலைமை அப்படின்னு சொல்லி தலைவனிடம் வரைவு கடாயது விரைந்து அவளை திருமணம் செய்து கொள் என்று சொல்வதை போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இங்க வந்து அவளுடைய கண்கள் கலங்கி நிற்கின்றன. எப்பொழுதுமே அவளுடைய கண்கள்ல நீர் தேங்கி நிற்கிறது. அவளுடைய ஆடைகள் நெகிழ்ந்திருக்கின்றன. அவளுடைய கை வளையல்கள் கழண்டு விழுகின்றன. சோ எல்லா விதமான புற வேறுபாடுகளும் ரொம்ப வெளிப்படையா தெரியுது. அவள் ஏதோ ஒரு கவலையுற்று இருக்கிறாள்.
அவளுக்கு ஏதோ மனசுல கவலை இருக்கு, இதுல இருந்து யாரு எப்படி எடுக்கிறது வெளியில அப்படிங்கிற கவலை வந்து இப்ப இவ்வளவு நாள் வெளிப்படுத்தல, ஆனா இப்ப வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டா. தலைவிக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இவன் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கானே, ஆனா திருமணம் செய்து கொள்வானா இல்லையா அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அன்னைக்கும் அது தெரிஞ்சிடும் கொஞ்ச நாள்ல. இப்படியே போச்சுன்னா அன்னையும் அதை கண்டுபிடிச்சிருவா. அதனால இங்க தலைவன் கிட்ட வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாதாரணமா தான் அவ இருக்கா, ஆனா வந்து இப்படிதான் வெளியே தெரியுது, என்ன பண்றது அப்படின்னு சொல்வது போல தோழி வந்து சொல்றா. கொஞ்சம் வந்து மறைச்சு சொல்றாது போல, ஆனால் வெளிப்படையாக தலைவியை நீ விரைந்து மனம் புரிந்து கொள் அப்படின்னு சொல்வது போல சொல்றா. தொடி பழி மறைத்தலின் தோல் உய்ந்தனவே. தோள்களில் இருந்து வளையல்கள் கழண்டு விழுகின்றன, ஆனால் அதை எடுத்து எடுத்து அவள் மீண்டும் பொருத்தி கொள்கிறாள். அது வந்து வெளியில, ஏன்னா வளையல் கழண்டு விழுறது தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரும்ப திரும்ப அதை எடுத்து மாட்டிக்கொள்கிறாள். தொடி பழி மறைத்தலின் தோல் உய்ந்த, தோல்ல இருந்து கீழே இறங்கி வரக்கூடிய அந்த வளையல்களை மீண்டும் அவள் எடுத்து படித்துக் கொள்கிறாள். வடிக்கொள் கூழை ஆயமுடு ஆடலின் இடிப்பு மெய்யது ஒன்று உடைத்தே. கடி கூழை, அவளுடைய தலைமுடி அவிழ்ந்து ஒரு மாதிரி வாரி, சரியாக வாரி செப்பனிடப்படாமல் இருக்கிறது, அதையும் எடுத்து எடுத்து அப்பொழுது முடிந்து கொள்கிறாள். இப்ப இந்த எல்லாரோடும் விளையாடி கொண்டே இருப்பதனால அவளுக்கு களைப்பு தெரியுது. ஏன் ஒரு மாதிரி களைப்பா இருக்கா, ஒரு மாதிரி சோர்வாவே இருக்காளே அப்படின்னா, அதெல்லாம் ஒரு சோர்வுகள்லாம் ஒண்ணும் இல்லை. இது வந்து இந்த சோர்வெல்லாம் ஒண்ணும் இல்லை, மனச்சோர்வெல்லாம் ஒண்ணும் இல்லை. விளையாடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, எப்பவுமே கூட்டம் கூட்டமா விளையாடுறோம் இல்லையா, அதனால அந்த கூட்டத்தினால விளையாடுவதனால வர சோர்க்கூடிய சோர்வு தான், வேற ஒண்ணும் இல்லை. இது பொய் தான். இது ஆக்சுவலா அவளுக்கு இருக்கிற சோர்வு வந்து மனச்சோர்வு தான். ஆனால் அவள் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் ஆயமோடு ஆடுவதனால வரக்கூடிய சோர்வு அப்படிங்கிற மாதிரி அதை சொல்றான். மிடிப்பு மெய்யது ஒன்று உடைத்தே. மெய்யில, அவளுடைய மெய்யில ஒரு சோர்வு தெரிவது விளையாட்டின் காரணமாக, மற்றபடி ஒன்றும் இல்லை. கடிக்கொள அன்னை காக்கும் தொல்நலம் சிதைய. இவ்வளவு நாளாக அன்னை போற்றி பேணி பாதுகாத்து வளர்த்த அவளுடைய அழகெல்லாம் இப்பொழுது சிதைந்து போகிறது. ரொம்ப அழகான வரி இது. அன்னை காக்கும் தொல்நலம் சிதைய. ஒரு அன்னையினால அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு பெண் ஒரு காதலனோடு காதலிக்கிறாள், அதனால அவளுடைய நலம் எல்லாம் தொலையுது. இவ்வளவு நாள் அன்னை பேணி பாதுகாத்தா அந்த அழகெல்லாம், அழகா தலைய வாரி குழந்தைய வந்து அப்படி பாதுகாத்துட்டு வந்தா, இப்ப இன்னைக்கு அதெல்லாம் போச்சு. இதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் வரும், அன்னை காக்கும் ஆய்நலம் அப்படின்னு வரும். இதே மாதிரி நிறைய இந்த தொடர் நிறைய பாடல்களை வர்றதை நம்ம பார்க்க முடியும். அன்னை காக்கும் தொல்நலம் சிதைய காண்தொறும் கழுதல் அன்றியும். காண்தொறும்னா அவளுக்கு பார்க்க பார்க்க அழுக வருது, அவளுக்கு நினைச்சு நினைச்சு அழுக வருது, கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் வந்து அவளை அறியாமல் கண்ணீர் பெருகுகிறது. இதை எப்படி தடுக்க முடியும்? இதை தடுக்க முடியுமா? வளையல்கள் கீழே விழுவதை மறைக்கலாம், தலைமுடியை எடுத்து கட்டிக்கொள்ளலாம், உடம்புல வர சோர்வுக்கு விளையாட்டுன்னு சொல்லலாம். ஆனால் கண்களில் இருந்து தானாக நீர் வடிவதை எப்படி நிறுத்த முடியும்? ஈண்டு நீர் முத்துப்படு பரப்பின் கொற்கை முன்துறை சிறு பாசடைய செப்பு ஊர் நெய்தல் தென்னீர் மலரின் தொலைந்த கண்ணே காமம் கரப்பு அறியவே. உன்னுடைய ஊரானது முத்துக்கள் வந்து அந்த கடற்கரையில் பரவக்கூடிய அளவிற்கு வளம் பொருந்திய ஊரை சேர்ந்தவன் நீ. ஈண்டு நீர் முத்துப்படு பரப்பே. முத்து அப்படியே வெளியில வந்து பரவுதான், அதெல்லாம் சும்மா அது வந்து ஒரு பொய்ட்டிகள் இதுதான். இது முத்துக்கள் அந்த அலைகளிலால் தள்ளி எடுக்கப்பட்டு வந்து கரைகளில் ஒதுங்கக்கூடிய நாட்டை சேர்ந்தவனே, உன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய அந்த பாசடையில் இருக்கக்கூடிய அந்த வயல் அந்த காணலம் இதுல சோலைகள்ல இருக்கக்கூடிய நெய்தல் மலர்கள் போல கண்கள் உடையவளாகிய இந்த தலைவி அந்த கண்கள்ல தெரியக்கூடிய காமத்தையும் காதலையும் எப்படி மறைக்க முடியும்? தென்னீர் மலரின் தொலைந்த, தெல்லிய நீரில் மலர்ந்த நெய்தல் மலர் போன்ற அவளுடைய கண்களில் இருந்து தெரியக்கூடிய அந்த கண்ணே காமம் கரப்பு அறியவே. இது எல்லாத்தையும் மறைச்சிடலாம். தலைமுடி கழுவதை மறைக்கலாம், இடையில ஏறக்கூடிய சோர்வை மறைக்கலாம், வளையல்கள் விழுவதை மறைக்கலாம், எல்லாம் மறைக்கலாம். ஆனால் அன்னை பேணி வளர்த்த அந்த ஆய்நலம் தொலைந்தது, அதை மறைக்க முடியல. அப்புறம் அவளுடைய கண்கள் இருந்து இந்த காமத்தின் காரணமாகவும் காதலின் காரணமாகவும் வழிகின்ற கண்ணீரை எப்படி அவள் மறைப்பாள்? அதை அவளால மறைக்க முடியலையே, என்ன பண்ண முடியும்? அதனால இதே போல அவளை நீண்ட நாள் வைக்காதே, விரைந்து அவளை திருமணம் செய்து கொள் அப்படின்னு தலைவியினுடைய ஆற்றாமையை பார்த்து வருந்தி தோழி சொல்வது போல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. சோ இதுதான் இந்த பாடல். கணக்காயனார் எழுதியது. தொடி பழி மறைத்தலின் தோல் உய்ந்தனவே வடிக்கொள் கூழை ஆயமுடு ஆடலின் இடிப்பு மெய்யது ஒன்று உடைத்தே. கடிக்கொள அன்னை காக்கும் தொல்நலம் சிதைய காண்டொரும் கழுதல்னா அழுதல், கண்ணீர் விடுதல் அன்றியும் ஈண்டு நீர் முத்துப்படு பரப்பின் கொற்கை முன்துறை சிறு பாசடைய செப்பு ஊர் நெய்தல் தென்னீர் மலரின் தொலைந்த கண்ணே
தென்னீர் மலரின் தொலைந்த, அந்த மலரில் தெள்ளிய நீரில் மலர்ந்திருக்கக்கூடிய மலர் போன்ற அழகான அவளுடைய கண்கள். அதுதான் இங்க சொல்றாரு. கண்ணே காமம் கரப்பு அறியவே. கரத்தல்னா மறைத்தல். அந்த கண்கள்ல தெரியக்கூடிய இதை நீ எப்படி மறைப்பாய்? உடம்பு காட்டி கொடுக்காம இருக்கலாம், கண்கள் காட்டி கொடுத்துருமே. இந்த கண்களை எப்படி மறைக்கிறது? இப்ப கண்கள்ல இருந்து காமத்தையும் மறைக்க முடியல, கண்கள்ல இருந்து வழிகிற கண்ணீரையும் மறைக்க முடியல. அப்ப என்னதான் செய்வா அவ? அதனால நீ விரைந்து அவளை திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லி தோழி தலைவனிடம் சொல்கிறாள். அதோட இந்த பாட்டு முடிகிறது. நம்ம அடுத்தது பாலைத்தனை பாடல் 24 நம்ம அடுத்ததுல பார்க்கலாம்.